ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல அரசியல் பாடலத்துல முதல் பாடல் பார்க்க போறோம். விரிகதிர் பரப்பி மெய்புவனம் மீது இருள் பருகுறும் பரிதியம் குலத்தில் பார்த்திவன் ரகு மற்ற அவன் மகன் அயன் என்பான் அவன் பெருகு மாதவத்தினில் பிறந்த தோன்றலே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். விரி கதிர் பரப்பி, விரிந்த கிரணங்கள் பரவி மெய்புவனம் மீது இருள் பருகும் பரிதியம் குலத்தில், உண்மையான இந்த உலகத்தின் மீது இருளை பருகி வரும் சூரிய குலத்தில், அதாவது அழகிய சூரிய குலத்தில் பார்த்திவன் ரகு போன்ற முன்னோர்கள் மற்ற அவன் மகன் அயன் என்பான். அப்பேற்பட்ட முன்னோர்களுக்கு பிறந்த அந்த வரிசையில் அயன் என்பான். அவன் பெருகு மாதவத்தினில் பிறந்த தோன்றலே, அவனுக்கு மகனாக இருக்கும் தசரதனே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அயன் அதாவது அஜ அப்படிங்கிறது தான் தசரதனுடைய அப்பா பேரு. அதை தமிழ் படுத்தும் பொழுது அயன் அப்படின்னு ஆகுது. அதனால அயனின் மகன் அஜனுக்கு பதிலா அயன் அப்படின்னு சொல்றாங்க. அயனின் தோன்றல் அப்படின்னா மகன் அப்படின்னு, அவருக்கு பிறந்தவன் அப்படின்ற பொருள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இது அரசியல் படலத்துல சொல்லப்படுற மிகை பாடல்கள் வரிசையில வருது. அதனால நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன்ல, அரசியல் படலத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடலோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு. அதுல அரசியல் படலத்துல முழுக்க முழுக்க தசரதனுடைய சிறப்பு தானே சொல்றாங்க. அதுல 171வது பாடல், அதை படிக்கிறேன் கேளுங்க. தாயொக்கும் அன்பின் தவமொக்கும் நல்லம் பயப்பின் சேயொக்கும் முன்னின்று ஒரு செல்கதி உயிக்கும் நீரால் நோயொக்கும் எண்ணின் மருந்தொக்கும் நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும் எவர்க்கும் அண்ணான் அப்படின்னு தசரதனை ரொம்ப புகழ்ந்து சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி இந்த பாட்டுல எப்பேற்பட்ட குலத்தில் தோன்றியவன் அப்படிங்கிற வரிசையில விரி கதிர் பரப்பி அப்படின்னு சொல்றாங்க. இந்த விரி கதிர் பரப்பிங்கிறது சூரியனை வர்ணிக்கக்கூடிய ஒரு வர்ணனை. அதாவது விரிந்த கிரணங்கள் இருக்கக்கூடிய சூரிய கதிர்கள் ரொம்ப பரவி விரிந்து இருக்கு அப்படின்னு. இந்த விரி கதிர் பரப்பி அப்படிங்கிற சொல்லாடல் நிறைய இடங்கள்ல வரும். சிலப்பதிகாரத்துல, அதுக்கப்புறம் பரிபாடல்ல, இந்த மாதிரி நிறைய இடத்துல வரும். அதை தொடர்ந்து இங்கேயும் வருது. மெய்புவனம் மீது அப்படின்னா, மெய்னா உண்மையான புவனம் அப்படின்னா அது என்ன மத்த உலகம்லாம் அப்ப பொய்யான உலகமா என்ன? அப்படி அர்த்தம் கிடையாது. இங்க அதை தொடர்ந்து என்ன வார்த்தை வருது? மீது இருள் பருகும் பரிதி அப்படின்னு. பரிதி அப்படின்னா சூரியன் அர்த்தம். அதாவது நான் இந்த சூரிய நாராயண சாஸ்திரி தமிழ் பற்றின் காரணமாக சம்ஸ்கிருதத்தை சூரிய நாராயண சாஸ்திரிங்கிறத பரிதி மால் கலைஞர் அப்படின்னு மாத்திக்கிட்டார் அப்படின்னு எல்லாம் படிச்சிருக்கேன். அதெல்லாம் திராவிட கோஷ்டிகளின் உச்சகட்ட அபத்தம். ஏன்னா பரிதி அப்படிங்கிற இங்க நம்ம பாக்குற பரிதியம் குலத்தில், அந்த பரிதிக்கே என்ன பொருள்? அது ஏன் பரிதிங்கிறது சூரியனை குறிக்குது அப்படின்னா, பரிதக அப்படின்னா அது சுத்தி இருக்கக்கூடிய அப்படிங்கிற பொருள். அதனாலதான் அது ஆக்சுவலா நேரடியாக சூரியனை குறிக்காது. சூரிய ஒளி வட்டத்தை குறிக்கும். நம்ம ஹேலோன்னு இங்கிலீஷ்ல சொல்றோம்ல, அந்த ஒளி வட்டத்தை குறிக்கும். அதன் காரணமாக அது சூரியனை குறிக்கும். அதனால பரிவாரத்தோட வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, சுத்தி முத்தி ஆளுங்களோட வந்திருக்காங்க. பரிவட்டம் பரிவாரம் அப்படிங்கிற எல்லா சொல்லுக்கும் சுற்றி இருப்பது அப்படிங்கிற பொருள் தான். எதுக்கு சொல்ல வரேன்? பரிதிங்கிறதும் பரிதகங்கிற சமஸ்கிருத சொல்லோட இயல்பு கொண்டது. அதே மாதிரி கலைஞர் அப்படிங்கிற வர்ற சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னா என்ன இழுக்குன்னு தெரியல. முதல்ல ஒரு மொழி, நான் எப்பவும் சொல்றதுதான், ஒரு மொழி மேல ஒரு துவேஷமோ ஒரு தூற்றுதலோ கொண்டவங்க இன்னொரு மொழி மேல பற்று கொண்டவர்களாக இருக்கவே முடியாது. நீ இன்னொரு மொழியில இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை ரசிச்சும் அதை ரொம்ப அழகுணர்ச்சியோட பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் கொண்டவனாக இருந்தால்தான் உண்மையாகவே மொழிப்பற்று இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பரிதிமார் கலைஞர், அதுல பரிதியும் சமஸ்கிருதம் தான். அது சமஸ்கிருதத்தோட இயல்பு கொண்டது. கலைஞர் அப்படிங்கறதுல கலை அப்படிங்கிற சொல்ல கலா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்ல இருந்து வந்ததுதான். ஏன் நம்ம கலாங்கிறத சமஸ்கிருதம் ஏன் இதுல இருந்து அது வந்திருக்க கூடாதா அப்படின்னு சில பேர் விதண்டாவாதமா கேட்பாங்க. முதல்ல கலை கூட்டல் ஆச்சாரம், அது தமிழ் சொல்லாக இருந்தால்
புணர்ச்சி விதியின்படி கலையாச்சாரம் அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், கலாச்சாரம்னு சொல்றோம். அதுல இருந்தே தெரியுது அது வந்து சம்ஸ்கிருத சொல்னு. ஆதி பகவன்கிற சொல் மாதிரிதான் ஆதி பகவன் அப்படின்னு வரணும். ஆனா ஆதி பகவன் அப்படின்னு வடநூல் முடிவுன்னு பரிமேலழகர் சொல்லுவார்ல, அது மாதிரிதான். எதுக்கு சொல்ல வரேன், அது அந்த மாதிரி மாத்துறது. இல்லாட்டி கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறவர் வந்து வீரமாமுனிவர், அவர் முதல்ல தைரியநாதர் என்ற பெயர் கொண்டார். அதுக்கப்புறம் தமிழ் பற்றின் காரணமாக இது வீரமாமுனிவர் அப்படின்னு மாத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் வந்து அவங்க சொல்ற பொய்ய அப்படியே நம்ம மேற்கொண்டு அவர் எதுக்காக இங்க வந்தார்? அவர் தமிழ் துண்டு ஆற்றுறதுக்காக வந்தாரு? இல்லையே. அவர் செய்த மிகப்பெரிய செயல் ஆக கருதப்படுவது என்னது? தேம்பாவணி அப்படின்னு சென்ட் ஜோசப்பை பத்தி அவர் இயற்றிய ஒரு காவியம் தான். அப்ப அதுல என்ன, அவர் வீட்டு பேரை அடைவதற்காக தான் தமிழ் கற்றாரா, அல்லது சம்ஸ்கிருதத்துல தைரியநாதர்னு வச்சிருந்தாதான் இப்ப என்ன அவர் குறைஞ்சு போயிடுவாரா? அப்படிலாம் கிடையாது. இது எல்லாமே வந்து பல பொய்கள் பலவாறாக சொல்லப்பட்டு நமக்கு வந்திருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், பரிதி, இந்த இடத்துல பரிதியம் குலத்தில் அப்படின்னா சூரிய குலத்தில் அப்படின்னு தான் பொருள். இதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க முன்னோர்கள் சொல்ற வரிசையில பார்த்திவன், ரகுகுலம், அதனாலதான் ராகவன் நம்ம ராமரை சொல்றோம். இது மற்ற அவன் மகன் அயன் என்பான். அவன் பெருகு மாதவத்தினில், அவர் அப்பேற்பட்ட குலத்து முன்னோர்கள் செய்த மிகப்பெரிய தவத்தினால் பிறந்த இந்த மகன் தான் தசரதன் அப்படின்னு சிறப்பிச்சு சொல்றாங்க. இந்த சூரிய குலத்தில் முன்னோர்கள் தோன்றியது எப்படி வரும், அந்த வரிசை எப்படி வரும் அப்படின்னா, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, அவருடைய நாபியிலிருந்து பிரம்மா தோன்றினார். பிரம்மால இருந்து மாரீச்சி, காஷ்யப்பர், விஸ்வான், அதுக்கப்புறம் தான் வைவஸ்வத மனு வரும். இந்த வரிசையில ராஜா ஹரிச்சந்திரா, பொய்யே சொல்லாத அரசன், பாகீரதன், கங்கையை கொண்டு வந்தவன், இந்த மாதிரி வரிசையில திலீபன், பாகீரதன் அப்படின்னு வரிசையா வந்து ஏற்கனவே ஒரு தசரதனும் முன்னாடி இருந்தாங்க. தசரதன், எலிபில், விஸ்வாகா, அப்புறம் கட்வாங்கா, தீர்க்கபாகு, ராகு, அஜன், தசரதன், ராமன். சூரிய வம்சத்துல 69வது தோன்றல் தான் இந்த ஸ்ரீராமர். இந்த மிகைப்பாடல்கள்ல அரசியல் படலத்துல ஒரே பாடல் தான். இனிமே அடுத்து திரு அவதார படலத்துல உள்ள மிகைப்பாடல்கள் தான் பார்க்கணும். நான் இந்த பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. விரிகதிர் பரப்பி மெய்ப்புவனம் மீது இருள் பருகுறும் பரிதியம் குலத்தில் பார்த்திவன் ரகு மற்றும் அவன் மகன் அயன் என்பான். அவன் பெருகு மாதவத்தினில் பிறந்த தோன்றலே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.